அவர் பெரியவர். இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கும்படி ஏசாயா 58:8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நீ வற்றாத நதியை போல செழிப்பான தேசத்தை போல் இருப்பாய். அது மட்டுமல்ல, உங்க மத்தியில் இருந்து ஆண்டவர் நிபச்சொல்லை நீக்குவாராம். ஆமேன் சொல்லுங்கள. நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து கர்த்தர் அகற்றுவார். கை நீட்டுறதுன்னா என்னது? இப்படி எல்லாத்துக்கும் நீதான் எனக்கு தெரியும் அப்படின்னு உங்க மேல விரலை நீட்டி ஆமேன் நிபச்சொல்லை சொல்லி பொல்லாததை சொல்லி நுகத்தடியை போட்டு உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைமைகளிலும் இருந்து ஆண்டவர் உங்களை ரட்சிக்க போகிறார். ஆமென். உங்க சுக வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் தேவன். ஹல்லேலூயா. நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, வேதனைக்கு மத்தியில, பாழ்கடிப்புக்கு மத்தியில, நெருக்கங்களுக்கு மத்தியில, ஐயா நான் ஒரு குற்றவாளி போல என் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், என் குடும்பத்துக்குள்ள இருக்கிறேன், என் தெருக்களுக்குள்ள இருக்கிறேன், எனக்கு நிந்த வந்திருக்கு, நான் வெட்கத்துக்கு மத்தியில் இருக்கிறேன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, என்னால தாங்கவே முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலைமைக்கு மத்தியில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வேதனைக்கு மத்தியிலே, நெருக்கத்துக்கு மத்தியிலே, உபத்திரவத்துக்கு மத்தியிலே, காரணமே இல்லாமல் பழிச்சாட்டுக்கு மத்தியில குற்றவாளியை போல இருக்கிற தேவ பிள்ளையே, உன் நிபச்சொல்லை, உன் மேல் உள்ள நிபச்சொல்லை கர்த்தர் உங்களை விட்டு நீக்குகிறார். ஆமென். எந்த இடத்துல யாரால குற்றஞ்சாட்டப்பட்டீங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். ஆமென். நான் அடிக்கடி சொல்வதை போல இந்த உலகத்தில் பல ஜட்ஜஸ் உண்டு. ஆமென். ஹைகோர்ட் நீதிபதி போல பலர், அவன் இப்படி செஞ்சானே, இவன் இப்படி செய்கிறாள, நியாயம் இருக்கா, நீதி இருக்கா, மற்றவர்களை வேவு பார்க்கவும் உளவு பார்க்கவும் மற்றவர்களுடைய காரியங்களில் தலையிடவும் மற்றவர்களை குறித்து புறங்கூறுதலும் கேவலப்படுத்துதலும் என்கிற ஒரு கூட்டம் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அவர்களை குறித்து நீங்க ஒரு நாள் கவலைப்பட்டுறக்கூடாது. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் உங்களை எப்பவும் நறுக்கிக்கிட்டே இருந்தா, உங்களை எப்பவும் இடிச்சுக்கிட்டே இருந்தா, பலவந்தம் பண்ணி கொண்டே இருந்தா, நீங்க ஒன்ன மட்டும் நினைக்கணும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் திட்டம் உங்களோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு தெளிவாய் ஒன்றை எனக்கு உங்களுக்கு சொல்லும்படி அதை உரைத்தார். என் பிள்ளைகளை பார்த்து சொல், அவர்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். நீ வேதனைக்கு மத்தியில, அழுகைக்கு மத்தியில, கண்ணீருக்கு மத்தியில, புலம்பலுக்கு மத்தியில செத்த பிணத்தை போல உங்க வாழ்க்கை, எல்லாராலும் மறக்கப்பட்ட உங்க வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறார்,
இல்லை, இது முடிவு இல்லை. ஆமென். இந்த நாட்கள் உனக்கு இது முடிவு இல்லை. இந்த கஷ்டம் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. இந்த ஐயப்பாடு இனி நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலம் வந்தது, நாட்கள் வந்தது, வேளை வந்தது. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். இன்னைக்கு நீங்க வறட்சிக்குள்ள இருக்கலாம், கஷ்டத்துக்குள்ள இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள ஒரு அடிப்படை சந்தோஷம் கூட என் வீட்டுக்குள்ள இல்லை பிரதர். ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். ஆமென் சொல்லுங்கள், எல்லாம் ஓடிரும். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இங்க வந்த எல்லாரும் வரல, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை கொண்டு வந்திருக்காரு. உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள ஆமென் தீர்க்கப்படாத பல காரியம், வியாதி, பிரச்சனை, பிசாசு, மந்திரம், சூனியம், தந்திரம், வேதனை, பொல்லாப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்று விலக்கி போடுவார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு அற்புதத்தை இயேசு செய்வார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே வேலை அற்புதம் செய்வது, அதிசயம் செய்வது. ஆபத்து காலத்தில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு மறு உத்தரவை கொடுப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா ஜெயம் கர்த்தரால் வரும். ஜெயம் கர்த்தரால் வரும். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் வரும். ஜெபிக்கிற தாயே, ஜெபத்துல சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் மேல வருத்தப்படாதீங்க, ஆண்டவர் மேல கோவப்படாதீங்கன்னா, கோவமே படலையே அப்படின்னா நீங்க என்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ண மறக்கிறீங்களோ, என்னைக்கெல்லாம் பைபிள் தூக்க மறக்கிறீங்களோ, அன்னைக்கு ஆண்டவர் மேல உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னு அர்த்தம். ஆமே. எப்பவும் ஆண்டவரை விட்டு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கேதுவாக மாறும். இந்த உபத்திரவத்தின் காலம் உங்களை விட்டு விலகியே போகும். ஒரு புகை கடந்து போவதை போல உங்க வாழ்க்கைக்குள்ள மேக மூட்டம் மாறி புகையா கிளம்பி வந்திருக்கிற எல்லா காரியத்தையும் இனி வரும் காலம் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். யோசேப்பு என்ற பக்தனை பாருங்கள். போர்த்திபார் வீட்டுக்குள் உனக்கு அவப்பெயர் வந்தது, நிபச்சொல் வந்தது. இவன் தான் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சித்தான். கையை நீட்டி சாட்சி சொன்னாள், அவமானப்பட்டான். அந்த இடத்தில் குற்றவாளியாக்கப்பட்டான். யார்? தரிசனம் உள்ளவன், அழைப்பு உள்ளவன். ஆமேன். நீங்க நிறைய நேரம் நினைக்கிறீங்க, நிறைய பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் என் கூட இல்லையோ, ஆண்டவர் என் கூட அன்னைக்கு பேசுனது தப்பாச்சோ, அன்னைக்கு ஆண்டவர் இப்படிலாம் சொன்னாரு, ஆனா என் வாழ்க்கையில அந்த அந்த அறிகுறியே இல்லாத நிலைமையில நான் இருக்கிறேனே. இல்லவே இல்லை. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், பிரச்சனையும் கடனும் வியாதியும் துன்பமும் தோல்வியும் நமக்கு இருந்ததும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டார். இல்லவே இல்லை. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இல்லை, சிறைச்சாலை கிடங்குக்குள்ள இருந்தானா. அது ஒரு கிடங்கு. கிடங்குன்னா என்னது? ஒரு பெரிய பள்ளம், பெரிய குழி. அது ஷேப்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. அங்கே அவனை நேராக நிப்பாட்டி மேலே என்ன போட்டிருக்காங்க? கூண்டை வச்சு அடைச்சிட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த காலத்து சிறை, கொடூர சிறை. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். ஹல்லேலூயா. அழுது கொண்டிருக்கிற தாயே, நீ கடனுக்குள்ள இருக்கலாம், மந்திரத்தின் பிடியில் இருக்கலாம், பிசாசின் போராட்டத்தில் இருக்கலாம், நிம்மதியை தொலைச்சு போயிருக்கலாம். நன்மை செஞ்சும் பிரதர் நான் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நிபச்சொல் என் மேல் இருக்கிறது, என் மேல் குற்றம் சாட்டும் விரல் இருக்கிறது, ஐயோ இந்த உலகத்தில் வாழ தகுதியற்ற கடைசி நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு மத்தியில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உங்களோடு கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாயில ஒரு நாளும் சொல்லக்கூடாது, மந்திரம் தானே ஜெயிக்குது, பிசாசு தானே ஜெயிக்கிறான், அவங்க தானே ஜெயிச்சிட்டாங்க. யார் சொன்னா அப்படி? இல்லவே இல்லை. நீங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் இழப்பு வருதோ, துன்பம் வருதோ, தொல்லை வருதோ, பரலோகத்தில் அங்கே பெரிய பொக்கிஷம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், துன்பப்படுத்தப்படுவீர்கள், பொய்யான குற்றச்சாட்டு உங்க மேல செலுத்தப்படும். ஆனாலும் உங்க பரலோகத்தில் உங்க நாமம் எப்படி இருக்கும்? ஆமென், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. பயப்படாதீங்க. இந்த உலகத்துல நீங்க சிலுவை சுமக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்தா நீங்க பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. கசையடி உங்க மேல விழுதா, நான் ஜெபிச்சு தானே
வாழ்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் உண்மையாக இருக்கேன், நான் ஆலயத்துக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆனாலும் நான் வெட்கப்படுறேன். நான் இல்லை. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அம்மா, உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஐயா, உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வறட்சியா, தாழ்ச்சியா, பயப்படாத. இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் விட்டு கொடுக்காதீங்க. இது ஒரு சோதனை காலம். இந்த சோதனை காலத்தில் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து போக கூடாது. எப்படி பொன்னானது அக்கினியில் புடமிடப்படுகிறதோ அப்படி பொன்னை விட விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்குமா? இருக்கியா? அதுதான் விசுவாசம். ஆமென். இந்த தடை, இந்த தாமதம், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த பலவீனம், இந்த குழப்பம், இந்த சமாதானமற்ற காரியம், இத தேவனை நேசிக்கிற பிள்ளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு பரலோகத்தில் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சின்ன பிரச்சனை வரும்பொழுது, மகளுக்கு, மகனுக்கு, குடும்பத்துக்கு, தனக்கு பிரச்சனை வரும்போது இந்த பிள்ளையோட வாயின் வார்த்தை எப்படி இருக்குன்னு பார்க்கறாரு. கவனமா இருங்க, விட்டு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை கொண்டு போட்டாலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. அடிக்கடி உலகம் உங்களை பலவந்தம் பண்ண வரும் பொழுது, உலகம் உங்களை ரொம்ப துன்புறுத்த வரும் பொழுது, நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லணும், நான் இந்த உலகத்தான் அல்ல, நான் இந்த உலகத்தால் அல்ல, நான் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. ஆமென். அதனால உலகம் என்ன பகைக்குது. பொறாமைக்காரர்கள் எழும்புவார்கள், எரிச்சல் உள்ளவர்கள் எழும்புவார்கள், கோபம் உள்ளவர்கள் எழும்புவார்கள். நீ அப்பந்தான் கூட்டத்துக்கு போய் ஜெபிச்சு நிம்மதியா வந்திருப்ப. ஏசப்பா, இனி நான் யார்ட்டையும் கோபமே படக்கூடாது, யார்ட்டையும் கோபமே படக்கூடாது, இனி நான் யார்ட்டையும் சண்டையே போடக்கூடாது. அங்க 7.5 முளைச்சு நிற்கும். நீங்க தீர்மானம் எடுத்தியே அங்க நிலைச்சு நிற்கும். அங்க நீங்க ஜெயிச்சியலாக்கும் தோத்துறீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை, நான் சண்டை போட மாட்டேன். ஆமே, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆண்டவர் பாருங்க, ஒரு கண்ணத்தை அரைஞ்சா அடுத்த கண்ணத்தை காட்ட சொல்றாருக்கா, நான் சொல்லலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பரிசுத்த வேதத்தில் அங்க நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய செடி கொடி அங்க போனா அவங்க வெட்டுறாங்க, ஆனா அவங்க செடி வரும்போது நம்ம கை வெட்டணும்னு போகுதா? போகலையா? போகுது. கோபம் வருது. நம்மளை யாராவது காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டும் போது நமக்கு ஒரு அறிவு வரணும். அவன் ரட்சிக்கப்படாத மனுஷன் பேசுறான், ஆனால் நமக்கு நீ உனக்கு என்ன சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு கேட்டுட்டு போறோம். ஆண்டவர் சொல்ல, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஹல்லேலூயா. அழ ஒரு காலம் உண்டு, இலை உதிர்ந்து மரம் மொட்டையடிக்கப்பட ஒரு காலம் உண்டு. ஆனால் இலை உதிரா இருக்கிற ஒரு மரம் போல வாழவும் ஒரு காலம் இருக்கிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமை இருக்கா இல்லையா? ஆமேன்னு சொல்லி பழமொழி சொல்லுது. பொறுத்தா என்ன செய்யலாம்? பூமியே ஆளலாமா. நீங்க எதுக்கு ஆசீர்வாதம் வாங்கல தெரியுமா? பொறுமை கிடையாது. ஆமேன். பொறுமையா இருக்கணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக எழுந்து செயல்படணும். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமேன். நீங்க பொறுத்துக்கிட்டே இருங்க, நீங்க சமாதானமா இருங்க. யாரும், அதாவது ஒன்று சொல்றேன், இந்த கடைசி காலத்துல பிசாசோட ஒரு டார்கெட் என்ன தெரியுமா? பாவத்தில் விழ வைக்கணும். வேசித்தனத்தை சிலர் ஜெயிச்சிருவாங்க, வயசாயிடும். அடுத்து என்ன செய்வான் தெரியுமா? பொறுமை இழக்க வைப்பான். ஏன்னா வேதம் சொல்லுது, நீடிய பொறுமை. என்ன பொறுமை? நீடிய. வாயை கொடுத்து உங்க வாயை கிளறுவாங்க, கிண்டுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது, மனுஷகுமாரனுடைய காலத்தில் விசுவாசத்தை காண்பாரோ? உங்க உத்தமத்தை கெடுக்க வைக்க பிசாசு உங்களுக்கு ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் கொடுத்து பரலோகத்துல வக்கீல் மாதிரி ரெடியா இருப்பான். பாத்தீங்களா? இப்பதான் 10 தோத்திரம் போட்டு வந்து 1/2 மணி நேரம் ஆகல, என்னத்த ஜெபம் அந்த பொம்பளை புலம்புறா பாரு, சொல்லி கொடுப்பான். கவனம் ஐயா. களத்தில் நின்று ஜெபிப்பது பெரிய காரியம் அல்ல. உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க போய், உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள, அதுதான் ஐயா உலகம். ஆமேன். உங்க குடும்பம், உங்க கணவன், உங்க மனைவி, உங்க கடன், உங்க வியாதி, உங்க சபை, உங்க கிராமம், உங்க தெரு, உங்க சமுதாயம், இதுதான் உலகம். இந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அல்லேலூயா. சத்துரு எழும்புவான், பொறாம பிடிச்சவங்க எழும்புவாங்க, பெருமக்காரங்க எழும்புவாங்க, புறங்கூடுறவங்க எழும்புவாங்க, வம்பளுக்கிறவங்க எழும்புவாங்க, குற்றஞ்சாட்டுறவங்க எழும்புவாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? உங்களை வெளிக்காட்ட கூடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை கொண்டு போட்டாலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன். நீங்க அந்த பிரச்சனையில இயேசுவை விசுவாசிக்கணும்.
கர்த்தர் அனுமதிக்காம இது என் வாழ்க்கைக்குள்ள வரல. ஆமென். இதை என் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்திருப்பாரே ஆனால் இதிலிருந்து நான் தப்பும்படி ஒரு போக்கையும் கர்த்தர் கட்டாயம் எனக்கு வைத்திருப்பார் என்கிற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், ஒரு பாடு வந்திருக்கலாம், நீங்க அதுல சிக்கி தவிக்கலாம். நீங்க நினைக்கணும் அந்த பிரச்சனை எவ்வளவு, அந்த பலவீனம், அந்த வியாதி, அந்த தேவை, அந்த பிசாசு எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுபடுத்துதோ நீங்க ஒன்ன விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் அந்த உபத்திரவத்துல நிக்கிறேன், கண்டிப்பா தப்ப ஒரு வழியும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், உண்மையா நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னா, உண்மையா ஆண்டவர் உங்களை அழைச்சிருப்பார்னா உங்க ஜெப வாழ்க்கை எளிமையானதா இருக்காது, இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நினைக்கிறீங்க நான் ஜெபிச்சிட்டேல வாழ்க்கை எளிமையா மாறணுமே. நான் ஜெபத்துக்குள்ள வர ஆரம்பிச்ச பிறகு நான் முன்பு உலகத்துல பாவத்துல இருக்கும்போது இருந்த பிரச்சனையை விட பிரச்சனை கூட தானே செய்யுது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். இங்கு வச்சிருக்கிற உங்களெல்லாம் ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி. ஒன்று சொல்லட்டுமாக்கா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒன்றை சைலண்ட் மோடில் போட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் ஆக்டிவ் ஆகிடுவார். அது என்ன தெரியுமா? ஒரு 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 ஒருத்தரை பார்க்க போகிறோன்னா ஃபோனை சைலண்டில் போட்டு போகிறது ஒரு ஞானம். ஒரு கலெக்டரை பார்க்க போகிறோம், அங்கே போய் நம்ம ஃபோன் அடிக்கக்கூடாது. ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம், அந்த டாக்டர்கிட்ட கன்சல்டிங் போகிறோம், அந்த டாக்டர்கிட்ட போகிறோன்னா நம்ம ஃபோனை சைலண்டில் போடுறது ஞானம். ஒரு சபைக்குள்ளே வரும்பொழுது நம்ம ஃபோனை சைலண்டில் போடுறதோ சுவிட்ச் ஆஃப். நான் ஒன்று சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாக வாழணும்னா உங்கள் சிந்தையை சைலண்டில் போடணும். உங்கள் சிந்தை சுய சிந்தையாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் சிந்தை எங்கேயோ சிந்திக்குது. எதை சிந்திக்குது தெரியுமா? பிரச்சனையை தான் சிந்திக்குது, பாடுகளை சிந்திக்குது. சிந்தைக்குள்ள ஒவ்வொருத்தராக வந்து போகிறாங்க. சிலர் சிந்தையில் அவங்க வராங்க, இவங்க வராங்க, ஒவ்வொருத்தரை பார்த்து அந்த சிந்தை டிப்ரெஸ்ட் ஆகுது. ஆண்டவர் சொல்ற, வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன். நான் ஒன்று சொல்லட்டுமாக்கா, நீங்கள் சிந்தையில் சிந்திக்கிறத பேசாதீங்க, சிந்தையில் தோன்றுறத பேசாதீங்க, ஆவியில தோன்றுகிறதை பேசுங்கள். ஆமென். நீங்கள் சிந்தையில் தோன்றுவதை பேசினால் உங்கள் வாழ்வு தோல்வி, நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 10 கோத்திரத்தில் உள்ள தலைவரும் வேவு பார்த்துவிட்டு சிந்தைக்கு உட்பட்டதை பேசினார்கள். இவங்களை ஜெயிச்சு கானானுக்குள்ள போக முடியாது. ஆனா யோசுவாவும் காலேபும் பேசினது மனசுக்கு வந்த மாதிரி இல்லை, ஆவியில் பட்டதை பேசினார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாயை விரிவாய் திற. நீ கவலைப்பட்டது போதும், மனம் நொந்தது போதும், நீ எழும்பு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் எழும்பி முதல்ல உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அப்புறம் ஊழியத்துக்கு 3 காரியத்துக்கு 3 நிமிடத்துக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க. சரியான நேரம் முடிக்க போகிறோம். பழையற்றோன் அப்படி எல்லாரும் உங்களுக்காக உங்க சுக வாழ்க்கைய ஆண்டவர் துளிர்க்க வைக்க போகிறார். முதல்ல உங்க தலை மேல கை வைங்க. என் சிந்தைக்குள்ள இருக்கிற டிப்ரெஷன், மன அழுத்தம், யாரோ சொன்னது மனசுக்குள்ள கடந்து அப்படியே உறுத்துது. அது ஏன் உறுத்துது? உறுத்தக்கூடாது. சொல்றவன் 1000 சொல்லிட்டு போட்டோம். கர்த்தர் சொன்னது தானே உங்க வாழ்க்கையில நடக்குது. அவங்க இப்படி என்ன சொன்னாங்க, அவன் எப்படி என்ன சொன்னான் தெரியுமா, அவன் என்னை எப்படி பேசினா தெரியுமா, என் பிள்ளை இப்படி பேசிட்டான் தெரியுமா, என் மருமகன் இப்படி பேசிட்டார் தெரியுமா, என் தம்பி இப்படி பேசிட்டாரு தெரியுமா, எனக்குள்ளது போகவே மாட்டேங்கி. போகணுக்கா, போகணும். போகலைன்னா நீங்க தான் வாழ்றீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்ந்தா, கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, உங்களை பேசுனது சொன்னதெல்லாம் மைண்ட்ல நிக்க கூடாது. ஆண்டவர் வெளிப்பாடாத பேசுறாரு. உங்க சிந்தை குழப்புது, சிந்தை ரொம்ப பேதலிக்குது, சிந்தைக்குள்ள நிம்மதியே இல்லை, சிந்தை அலக்களிக்குது. சில பேருடைய சிந்தை அழுத்துது, ரொம்ப அமுக்கம் கொடுக்குது, கிறக்குது, அழைப்புல நிற்க முடியல. ஆவியானவர் சொல்லுகிறார், கேளுங்க, கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் நிலைவரப்படுத்தப்படட்டும். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள நிலைவரப்படுத்தப்படட்டும். சொல்லுங்க, சிந்தைக்குள் இருக்கிற எல்லா மன அழுத்தம், மன இறுக்கம், மன போராட்டம், மன குழப்பம், மன விரக்தி, மெண்டல் டிப்ரெஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிந்தை மண்டலத்தை விட்டு வெளியேறட்டும். உன் ஜெப வாழ்க்கையை முடக்குகிற அந்த தீய வல்லமை
உங்க பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கிற அந்த தீய வல்லமை ஆமென் சிந்தைக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை கர்த்தர் வெட்டி மாற்றுகிறார். சிலந்தி வலை போடுகிற வலை பின்னலை போல இதோ சத்துரு உங்கள் சிந்தைக்கு விரோதமாய் விரித்த அந்த வலை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கிழிக்கப்படுகிறது, அறுக்கப்படுகிறது. மண்டை ஓட்டுக்கு விரோதமா, மூளை மண்டலத்துக்கு விரோதமா, சிந்தைக்கு விரோதமா குழப்பத்தை உண்டாக்குகிற ஆவி, போராட்டத்தை உண்டாக்குகிற ஆவி, சிந்தையை பதற்றுகிற ஆவி, சிந்தையை வேலை செய்ய விடாம பிரேக் பண்ணுகிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது, நிர்மூலமாக்கப்படுகிறது. வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் முள்முடி சிரசின் இரத்தம் உங்க மூளைக்குள்ள இறங்கட்டும். சிறு மூளைக்குள்ள, பெருமூளைக்குள்ள, பின்தலை பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சுக்குள்ள, நெற்றிக்குள்ள, ஆமென் உச்சம் தலைக்குள்ள இயேசப்பாவோட முள்முடி இரத்தம், சிரசின் இரத்தம் இறங்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வை நீ பார்ப்பாய், சுக வாழ்வை நீ பார்ப்பாய். வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒருத்தரை கூட விட்டுறாதீங்கப்பா, ஒருத்தரை கூட விட்டுறாதீங்க. இவங்க ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது, அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ உன்னை குற்றவாளிகளாய் தீர்த்த யாவரையும் நீ குற்றவாளியாக்கும்படி கர்த்தர் உனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். எவர்கள் முன்பு நீ வெட்கப்படும்படி தலை குனியும்படி ஆமென் நீ அமைக்கப்பட்டாயோ அவர்களுக்கு முன்பு உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது, பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னுடனே இருக்கிறேன். உங்க வேலை ஸ்தலத்துல, தொழில் கூடத்துல, சபைக்குள்ள, ஊழியத்துல, தெருவில் பலகன நபரால நன்மை செய்த நபரால குற்றவாளி என்று தீர்க்கப்பட்ட பிள்ளையே, பழி சுமத்தப்பட்ட பிள்ளையே, அநியாயமா 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 உனக்கு விரோதமாய் எழும்பின அந்த கூட்டத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நான் நியாயம் தீர்ப்பேன், நான் நியாயம் தீர்ப்பேன். இதோ ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும் பதில், அவர்களுக்கு முன்பாக நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். நானே கர்த்தர். சுக வாழ்க்கை துளிர்க்கட்டும் பா, சுக வாழ்க்கை துளிர்க்கட்டும் பா. வற்றாத நீருற்ற போல, வளமிக்க செழிப்பான தேசத்தை போல என் பிள்ளைங்க வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. இவங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, இவங்க மேல வைக்கப்பட்ட நிபச்சொல், இவங்க மேல நீட்டப்பட்ட குற்றம் கண்டுபிடிக்கும் விரல் இவர்களை விட்டு விலகுவதாக, வெளியேறுவதாக, ஓடி போவதாக. ஆசீர்வதிக்கிறேன்.